நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். I will not leave you உங்களிடத்தில் வருவேன். comfortless. I will not leave you orphans. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்னால் I will not leave you with no direction. எந்த திக்கு போக, வடக்க போகவா, தெற்க போகவா, கிழக்க போகவா, மேற்க போகவா, எந்த டைரக்ஷன்ல நான் போறது? நான் உங்களை திக்கற்றவர்களாக, அனாதைகளாக நான் உங்களை விடவே மாட்டேன். எப்படியாவது உங்களுக்கு என்ன வெளிப்படுத்தும், உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுப்பேன், உங்களுக்கு நான் திசை காட்டு. இந்த சம்பவத்தை நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், இப்போது நினைவுக்கு வருகிறது, அதனால நான் சொல்றேன். விசுவாசத்துல நின்று ஜார்ஜ் மில்லர் அன்றைக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல மறுவாழ்வு இல்லத்தை நடத்தி கொண்டு வருகிறார். வெறும் விசுவாசத்தினார். எங்க இருந்து அவருக்கு தொகை கிடையாது, எப்படி வரும்னே தெரியும். ஒவ்வொரு நேர ஆகாரத்துக்கும் ஒரு முழங்கால நிக்கணும். ஒரு நாள் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு எந்த ஆகாரமும் இல்லை, அழுது அழுது ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நீ தானே சொன்னீர் ஐ அம் த ஃபாதர் ஆஃப் த ஃபாதர்லெஸ் சொல்லியிருக்கிறீரே, ஆண்டவரே திக்கற்றலை தகப்ப நானே சொல்லியிருக்கிறீரே, அந்த பிள்ளைகளுக்கு ஆகாரம் கூட ஆண்டவரே, இப்ப நான் என்ன பண்றது? ஆகாரம் சமைக்க அன்றைக்கு ஒண்ணுமே இல்லை. சாப்பிட்ற நேரம் வந்தது. அங்க உள்ள பணியாளர்கள் வந்து கேட்கறாங்க, ஏன் என்ன பண்றது? அவங்களாம் மேஜிக் வர சொல்லு, ஒண்ணுமே செய்யல, வர சொல்லு, பரவாயில்ல, ஆண்டவரே 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 செபிக்கிறார். எல்லாரும் அங்க வந்துட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. சாப்பிட்ற நேரம் வந்துச்சு. எல்லாருக்கும் முன்னால சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணியாச்சு. வந்து கேட்கறாங்க, இப்ப என்ன பண்ண? சாப்பாட்டுக்காக ஜெபம் பண்ண சொல்லு. பிரியமானவர்களே, பிள்ளைங்களுக்கு தெரியாது சாப்பாடு இருக்கு இல்லை, ஒண்ணுமே தெரியல. பிள்ளைங்க ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே நீ தந்த நல்ல ஆகாரத்துக்காக உனக்கு ஸ்தோத்திரம் அப்படிங்கிறாங்க. அங்க இருக்கிற பணியாளர்களுக்கெல்லாம் ஒரே ஒண்ணுமே இல்லை. என்ன பண்ண போறாங்க? ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே என்ன பண்றதுன்னு தெரியல. நடந்தது வரலாற்று பதிவு. அதே காலகட்டத்துல அங்க ராஜா விருந்துக்காக, அரசு விருந்துக்காக ஒரு கேட்டர், அவங்க நல்ல அரசு விருந்துக்குரிய சாப்பாடுலாம் செய்து கொண்டு போறாங்க. அவங்க வாகனம் வழியில பழுதாயிடுச்சு. பழுத சரி பண்ணி பார்க்கறாங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அந்த வாகனத்தினுடைய பழுது சரி செய்து முடிக்கும் போது பிரியமான கிட்டத்தட்ட அந்த நேரம் முடிஞ்சிச்சு. இப்போ அங்க அரண்மனையுடைய கதவெல்லாம் மூடப்பட்டிருக்கு. என்ன பண்ணன்னு தெரியல, எல்லா ஆகாரத்தையும் என்ன பண்ற? அப்ப அங்க இருந்து ஒரு ஸ்டீவர்ட் சொல்ற, ஒன்னும் இல்ல, இங்க ஜார்ஜ் மில்லருடைய ஆர்ஃபனேஜ் இருக்கு, சரி இந்த சாப்பாட்டுல அங்க கொண்டு கொடுத்துடலாம். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே நீ தந்த ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம்னு இந்த பிள்ளைங்க சொல்லி முடிக்கிறாங்க. அந்த ராஜ விருந்துக்கு போக வேண்டிய அந்த ராஜ விருந்து பிரியமால திசை மாற்றப்பட்டு இந்த பிள்ளைகளுக்கு வந்து சேருது. அன்றைக்கு ராத்திரி அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ராஜ போஜனத்தை கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. நம்முடைய தேவன் ஒருவரையும் திக்கற்றவர்களாக விட மாட்டார்.